மெட்ராஸ் ஹைகோர்ட்டில் என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் என்ன சொன்னாங்கன்னா, கூட்டாட்சி தத்துவம் ஆகப்பட்டது ஒரு அஃபென்ஸை இன்வெஸ்டிகேட் பண்ணும்போது தடுக்கிறதுக்காக இருக்கக்கூடாது கூட்டாட்சி தத்துவம். ரெண்டாவது வந்து என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் வந்து இன்வெஸ்டிகேட் பண்ணுற பவர்ஸ் உண்டு. சர்ச் பண்ணதுக்கு முன்னாடி யாரும் சொல்லிட்டு வர மாட்டாங்க. ஏன் தமிழ்நாடு கவர்மெண்ட் போலீஸ் டிபார்ட்மெண்ட் கூட சர்ச் பண்ண முன்னாடி யாரும் சொல்லிட்டு வர மாட்டாங்க. ஸோ அப்போ அவங்களுக்குன்னு ஒரு பவர்ஸ், ஒரு டிபார்ட்மெண்ட்டுக்கும் பவர்ஸ் உண்டு. அது மாதிரி என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் பவர்ஸ் உண்டு அப்படின்னு சொல்லி செக்ஷன் 17, செக்ஷன் 19 ஆஃப் த ப்ரிவென்ஷன் மணி லாண்டரிங் ஆக்ட் ப்ளஸ் செக்ஷன் 50 உடைய சாராம்சத்தையும் என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் இங்கே சொல்லியிருந்தாங்க. அதை பேஸ் பண்ணி இன்வெஸ்டிகேட் பண்ணுறதுக்கான தடை இல்லை அப்படின்னு சொல்லி மெட்ராஸ் ஹைகோர்ட் வந்து ஆர்டர் இஷ்யூ பண்ணுறாங்க. அதை பேஸ் பண்ணி என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் உடனேவும் இன்வெஸ்டிகேட் பண்ணல, அடுத்த நாளே வரல. அவங்களும் வந்து சில ரிசர்ச் பண்ணிட்டு டிரான்சாக்ஷன்ஸ் டீட்டெயில்ஸ் எடுத்துகிட்டு தான் அவங்க வந்து சர்ச் பண்ண வராங்க. சர்ச் பண்ண வரும்போது கூட டாஸ்மாக்கு வந்து சர்ச் பண்ண வராங்க. பேரலாக வந்து ரதீஷ், ஆகாஷ் பாஸ்கரன் அவங்க வீட்டில் வந்து ரெய்ட் நடக்கும்போது ஊடக நண்பர்களும் ஒப்பீனியன் மேக்கர்ஸ் என்ன சொல்கிறாங்க, டாஸ்மாகை சார்ந்து தான் ரதீஷ் வீட்லேயும் ஆகாஷ் பாஸ்கரன் வீட்லேயும் ரெய்ட் நடக்குதுன்னு. அது இருக்கலாம், இல்லாமல் இருக்கலாம். இது வரைக்கும் டாஸ்மாக்னால தான் ரதீஷ் வீட்டில் ரெய்ட் நடக்குது, ஆகாஷ் பாஸ்கரன் வீட்டில் ரெய்ட் நடக்குதுன்னு எங்கேயுமே என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் அஃபீஷியலாக எக்ஸ் தளத்திலையோ ட்விட்டர் பக்கத்துலையோ சொல்லலை.